அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவோர். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவோர் யார் யார் என்று இப்பொழுது பார்ப்போம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யும் துஆக்கள், அல்லற்பட்டு அவதியுறும் நிலைமையுடையவர்களின் துஆக்கள், அநீதத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களின் துஆக்கள், நீதியும் நேர்மையும் உடைய அரசனின் துஆக்கள், பரிசுத்தவான்களான ஷாலிஹீன்கள் நல்லோர்களின் துஆக்கள், சொல்லாலும் செயலாலும் பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பிள்ளைகளின் துஆக்கள், ஊர் விட்டு ஊர் செல்லும் பிரயாணிகளின் துஆக்கள், நோன்பு திறக்கும் போது நோன்பாளிகள் கேட்கப்படும் துஆக்கள், ஒரு முஸ்லிம் மறைவாக இருக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யும் துஆக்கள், அக்கிரமத்தை நாடியும் துரோகம் செய்யாமலும் நான் துஆ செய்தேன், அதை இறைவன் ஏற்கவில்லை என சொல்லாமல் இருப்பவர்களின் துஆக்கள், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்ப வந்து வீடு புகும் முன் செய்யும் துஆக்கள், ஹஜ்ஜத் நேரத்தில் தொழுது துஆ செய்கிறவர்களின் துஆக்கள். இவர்களின் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.